இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வாழைக்கருவாடு தொக்கு. ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பூண்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ப்ரௌன் கலர் ஆகிற மட்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. வாழைக்கருவாடில் நிறைய உப்பு இருக்கும். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா தக்காளி நல்லா வேக விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா கேஸ் சிம்மில் வச்சுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். வீட்டு மிளகாய் தூள் 2 ஸ்பூனு. உங்களுக்கு தேவையான அளவு காரம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக போதும் தொக்குக்கு. அடுப்பு இப்போ பெருசாக ஆக்கிக்கோங்க. கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொச்ச பிறகு நல்லா கொச்சதுக்கப்புறமா புளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்பயே கருவாடு போட்டுறாதீங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது வாழைக்கருவாடு வறுக்கிறதுக்கு உங்கள் இஷ்டம், நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாததுக்கப்புறமா கருவாடு போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் லைட்டு கலராக வறுத்துக்கோங்க. கருவாடை நல்லா சுடு தண்ணியில் க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. இந்தமாரி அதில் நிறைய உப்பு இருக்கும், கல் இருக்கும். இப்போ இதில் கருவாடு சேர்த்துக்கோங்க. 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. கருவாடு சீக்கிரம் வெந்துடும். அதான் லாஸ்ட்டில் போடணும் எப்பயுமே. வெந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையான ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.